பொதுவாக யார் கவர்னரை பார்த்தாலும் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க, பேட்டி கொடுப்பாங்க. நம்ம ஆளுங்களும் மைக்கெல்லாம் போட்டு நின்றுக்கிறோம். இன்றைக்கி விஜய் கலக்க போகிறாருன்னு கையாட்டு போயிட்டான்ட்டார். சரி அவர் போகிற தலைவரை நீங்கள் போங்க, நான் தான் பேசிட்டு வந்துடுறேன்ட்டு புஷி ஆனந்த் வந்து தான் பேசினாரா? அவரும் கூடயே ஏறி போயிட்டார். அப்புறம் எதுக்கு? சரி அவர் போயிட்டீங்க. அந்த பெண்கள்லாம் பார்க்குறாங்க, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், தலைமை சொல்லாட்டினா நம்மளாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு அந்த லெட்டர் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. போலீஸு தாவேக்காக ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுது? கொடுக்குறவங்களாம் பிடிச்சி கொண்டு போய் உட்கார வச்சுறாங்க. அது வந்து சும்மா இருக்கிறவங்கள சிண்டி விடுற மாதிரி. உடனே ஒரு 300-400 இளைஞர்கள் அங்கங்கே போராடுறாங்க. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. டக்குன்னு பற்றிச்சா? அன்றைக்கி சாயந்தரம் பார்த்தா நான் நினச்சேன் முடிஞ்சிச்சிரா. அன்றைக்கி ஒரு இது பேட்டி முடிச்சு வெளியே வரேன், அவங்க தாவேக்கா ஆள் தான் இன்னொருத்தர் வராரு அடுத்த பேட்டிக்கு. நான் சொல்கிறேன் பரவாயில்லைங்க, செம்மையாக ரியாக்ட் பண்ணுறீங்க, பற்றிக்கிச்சிங்க அப்படின்ட்டு நான் வரேன். இவர் பார்க்க போகிறாரு, இவர் பிடிச்சி உட்கார வச்சுறாங்க. ஆமாம், அவர் ஏதோ பிக் பாஸ் மாதிரி உட்காந்து. கோவமா சரி அவ்வளோ உக்கிரமாக இருக்கிறாரு, வெளியில் வந்து பேட்டி கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா கதவை திறந்து விட்டோன்னு காரில் ஏறி போயிட்டார்.